Hi guys, welcome to Learn Security Tamil. இந்த வீடியோவில் நாம டிஃபென்சிவ் செக்யூரிட்டி பற்றின ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்னன்னா நடக்கிற அட்டாக்ஸை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறது. ஸோ டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கிற டாஸ்க் சின்ன சின்ன என்னெல்லாம் இருக்கலாம்னா சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங், அசெட் மேனேஜ்மெண்ட், பேட்ச் மேனேஜ்மெண்ட், ப்ரிவென்டிவ் செக்யூரிட்டி டிவைசஸ் செட்டப், ஐடிபிஎஸ் போடுறது, இதெல்லாம் டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் வர ஆக்டிவிட்டீஸ். இங்கே நம்ம ப்ரீஃபாக வந்து இருக்கிற டிஃபென்சிவ் செக்யூரிட்டி ஏரியாஸ்லாம் பார்க்க போகிறோம். SOC, TI, DFIR அண்ட் malware அனாலிசிஸ். ஸோ விச் டீம் ஃபோக்கஸஸ் ஆன் டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா ஆப்வியஸாக ப்ளூ டீம் தான். டீம் ஃபோக்கஸிங் ஆன் அஃபென்சிவ் செக்யூரிட்டி இஸ் கால் ரெட் டீம். ஸோ ப்ரீஃபாக SOC என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் SOCோட வேலை மெயினாக. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து இட்ஸ் மோர் லைக் அட்வான்ஸ்டு ஓஷன்ட்டு மாதிரி த்ரெட் பற்றின டேட்டா கலெக்ட் பண்ணுறதுலாம் த்ரெட் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் டிஎஃப்ஐஆர் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் வந்து போஸ்ட் இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட்டை பற்றின ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அது எங்கேருந்து வந்துச்சு அதில் இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபாரன்சிக் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த இந்த டொமைன் தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆன செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸை அட்வான்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து எங்கேருந்து அட்டாக் வந்துச்சு ஃபர்தராக எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த ப்ராசஸுக்கு பேர் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து 4 ஸ்டெப் இருக்கு: ப்ரிப்பரேஷன், டிடெக்ஷன், அனாலிசிஸ், கண்டெய்ன்மெண்ட், எராடிகேஷன், ரெக்கவரி, போஸ்ட் இன்சிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டீமுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணுறது, அந்த டிடெக்ஷன் இன்சிடென்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு டிடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி எராடிகேட் பண்ணுறதுங்க அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் இன்சிடென்ட் என்னெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது இந்த 4 ஸ்டெப் தான் இருக்கு. இப்போதைக்கு பேசிக்காக இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் malware அனாலிசிஸ். malware வந்து இட்ஸ் நத்திங் பட் அ மலிஷியஸ் பீஸ் ஆஃப் கோட் ஆர் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். நிறைய டைப்ஸ் இருக்கு. வைரஸ் இருக்கு, ட்ரோஜன் ஹார்ஸ் இருக்கு, ransomware இருக்கு. ransomware தான் லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைசா கொடுத்து என்கிரிப்ட் ஆன ஃபைல்ஸை அந்த ஆக்சஸ் திரும்ப வாங்குறதுக்கு பேரு ransomware. malware அனாலிசிஸ் வந்து 2 டைப்ஸ்ல பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் பண்ணலாம், இன்னொன்று டைனமிக் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு அப்படிங்கிறதே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் would you call a team of cyber security professionals that monitor a network and system for malicious eventsனா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், நமக்கே தெரியும். DFIR stands for Digital Forensics and Incident Response. malware that requires user to pay money. மணின்னு வந்தாலே இது ransomware தான். ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ என்ன சொல்றான்னா, இன்ஸ்பெக்ட் த அலர்ட்ஸ் இன் SIEM dashboard, find the malicious IP from the alerts, make a note of it and then click on the alert to proceed it. ஸோ இதில் வந்து நமக்கு இஃப் யூ ஜஸ்ட் ஹோவர் ஓவர் நமக்கே வந்து இது எல்லாமே லெஜிட்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிரீனில் வருது. அன்ஆத்தரைஸ்டு கனெக்ஷன் அட்டம் ஃப்ரம் ஐபி அட்ரஸ் 143, 110, 250, 149 to port 22. ஸோ இதுதான் வந்து நமக்கு அன்ஆத்தரைஸ்டு கனெக்ஷன் அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த அலர்ட்டில் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸை வந்து எழுத சொல்கிறான். இதுதான் அதான ஐபி அட்ரஸு. இது வந்து ஐபியோட ரெப்புடேஷனை வந்து செக் பண்ணுறான். இது வந்து சைனாலேருந்து வந்திருக்கு, ரொம்ப மலிஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஐபி ஸ்கேனரோட டிபி வந்து நமக்கு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா SOC டீம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி தே ஃபோக்கஸ் ஆன் ஆர்கிடெக்சர் பார்ட். செக்யூரிட்டி கன்சல்டன்ட் வந்து தே மைட் பி சம்திங் ரிலேட்டட் டு ஜிஆர்சி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சேல்ஸ்க்கும் செக்யூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம வந்து SOC டிஎல்க்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம், எஸ்கலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால் பிளாக் லிஸ்ட்ல இந்த ஐபி அட்ரஸை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிருது, பர்மிஷன் கிடைச்சிடுறோம். ஸோ இந்த மலிஷியஸ் ஐபி வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிடுறோம். பிளாக் பண்ணிட்டோம்னா இந்த மலிஷியஸ் ஐபி வந்து நம்ம பிளாக் பண்ணதுனால இந்த ஐபிலேருந்து ஃபர்தராக வர அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ரெண்டுமே பண்ணிட்டோம். இதை பண்ணி முடிச்சோன்னா நமக்கு கிடைச்ச ஒரு ஃபிளாக் வந்து TXM த்ரெட் பிளாக்டு. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர். ஸோ இதுதான் இங்கே டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கான ஒரு குட்டி இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.